வெல்கம் டு எம்ஜி ட்ரேடர். நம்ம ஓவர் ட்ரேடிங்கோட சீரியஸ் 3 பார்ட் பார்த்தோம். அந்த 3 பார்ட்டில் ஓவர் ட்ரேடிங் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அது ஏன் பண்ணக்கூடாது, அப்படி எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ டிசிப்ளின் ட்ரேடிங்கோட சீரியஸ் போகிறோம். இதையும் 3 பார்ட்டாக போடுறேன். அதில் இப்போ இந்த பார்ட்டில் எதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? எடிட்டிங் இதெல்லாம் பெருசாக நான் பண்ண மாட்டேன். அப்படியே தோன்றது தான் பேசுவேன். ரன் ஆகிட்டு இருக்கு பாருங்க கீழே. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, டிசிப்ளின் ட்ரேடிங். ஓகேவா? இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு ஓவர் ட்ரேடிங் கண்ட்ரோல் 3 வீடியோ நான் போட்டுட்டேன், பார்த்துருக்கேன். அடுத்தது மிஸ்டேக் ட்ரேடிங். ஓகேவா? ஏன் பண்ணக்கூடாது, ஏன் எதுக்கு அப்படின்ற டீட்டெயில் இதில் வந்துடும். தேர்டு டைமிங் மிஸ்ஸிங். இதெல்லாம் டிசிப்ளின் மிஸ் ஆகுது, டைமிங் மிஸ் பண்ணுறது. நாலாவது குவான்டிட்டி மிஸ்மேட்ச். இது ஏன் பண்ணக்கூடாது, எங்கே பாதிப்போம், எல்லாத்துக்குமே வட்டார மொழியில் லோக்கல் லாங்குவேஜில் ஆன்சர் தரப்படும். அதாவது உங்கள் மண்டையில் உரைக்கிற போல. அடுத்தது டிசிப்ளின். டிசிப்ளினில் குவான்டிட்டி. அடுத்தது கிரீடு. கிரீடில் எங்கே தப்பு பண்ணுவோம், தப்பு பண்ணால் என்ன விளைவு வரும், அந்த விளைவு என்ன நடக்கும் அப்படின்ட்டு. 6 ஃபியர். ஃபியரில் எங்கே தப்பு பண்ணக்கூடாது, ஏன் தப்பு நடக்குது, ஃபியரை எப்படி குறைக்கிறது, ஃபியரில் தப்பு பண்ணாலும் என்ன ரிசல்ட் வரும். 5 எக்ஸைட்மெண்ட், சந்தோஷம். இதில் தப்பு பண்ணக்கூடாது, இது என்ன பாதிப்பு வரும், இதனால் எங்கே மாட்டிப்போம் அப்படின்ற இந்த சீரியஸ். இது இந்த 5மே, இந்த 6 7மே உங்கள் மனசு உள்ள ஹேபிட்டாக இருக்கணும். இப்போ எப்படி சைக்கிள் ஓட்டுறீங்க, 2 வீலர் ஓட்டுறீங்க, இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கிளச் மறிக்கிட்டு கீர் போடுறதெல்லாம் பற்றி பேசுகிறீங்களா, இதெல்லாம் வந்துடணும். இதெல்லாம் ஹேபிட்டாக மாறின பிறகு தான் ட்ரேடிங்கில் நீங்கள் உச்சபட்ச நிலைக்கு போகிறதுக்கு உண்டான வழி கிடைக்கும். அப்போ தான் ஸ்ட்ராட்டஜி ஃபோக்கஸ். இதெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டில் பேக்கில் இருக்கணும். இது ஹேபிட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் டெக்னிக்கல் உள்ளே போகணும். இதை நீங்கள் வராத வரைக்கும் டெக்னிக்கலை பெருசாக ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. டெக்னிக்கல் ரொம்ப முக்கியம், ஏன்னா அதுதான் ட்ராடவுன் சீரீஸ். ஓகேவா? இது எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன்னா, கேண்டில் ஸ்டிக் வீடியோ மட்டும் நான் போடலை, ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் கேண்டில் ஸ்டிக் வீடியோ நிறைய இடத்துல இருக்குது. ஓகேவா? அதனால் அதை மட்டும் நான் போடலை. இந்த சீரியஸ் எல்லாத்தையுமே போடுறேன். ஃபஸ்ட்டு டிசிப்ளின் மிஸ்ஸிங் அப்படின்றது தான் ஹெட்டிங். ஓகேவா? ஓவர் ட்ரேடிங் அப்படின்ற சீரியஸில் 3 வீடியோ போட்டுட்டேன். ட்ரேடு மிஸ் பண்ணுறது அப்படின்ற சீரியஸ் உள்ள இன்றைக்கி நான் கவர் பண்ணி முடிச்சிடுறேன். இதை ஒரு 5 பார்ட்டாக ஒரு 10 நிமிஷமாக போட்டுடுறேன் டைட்டில். ஓகேவா? ட்ரேடை மிஸ் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நிஃப்டியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எங்களோட டீமு, எங்களோட சரௌண்டிங்குள்ளே இருக்கிறவங்க இந்த ப்ளூ க்ளவுடு, இந்த பியர் சிம்பிள், இந்த பியர் சிம்பிள் வந்தால் பை பண்ணணும் அப்படின்ற சினாரியோ நான் எடுத்துட்டேன். இங்கே பை பண்ணால் 1:2 டார்கெட் நான் புக் பண்ணுறேன் அப்படின்ற சினாரியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இருக்கு அப்படின்ற போல இப்போ நிஃப்டியில் இருக்குன்னா, இது எப்போ, ஏன், எங்கே அப்படின்ற ப்ரீ பிளான் இருக்கணும், தொடர்ச்சி. இப்போ நான் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே இதே போல் ஒரு ப்ளூ க்ளவுடில் வர்ற ஃபஸ்ட்டு சிம்பிளை நான் எடுப்பேன் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குன்னா, இதை விட்டுட்டு நான் அடுத்த சிம்பிள் இங்கே எடுத்து இங்கே லாஸ் வாங்கக்கூடாது. இதுதான் டைமிங் மிஸ்ஸிங். உங்களோட ரூல் என்ன, டைமு 9:15 ஓப்பன் ஆனதுலேருந்து நான் வர்றதுல ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் எடுப்பேன். நான் சொல்லிட்டேன், ஒரு ட்ரேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, 5 ட்ரேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, 10 ட்ரேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சிக்னல் டு சிக்னல் இவங்க எல்லாருமே கடைசியாக ஒரே இடத்துக்கு தான் போக போகிறோம் அப்படின்ற சினாரியோ தான். அதுக்கு ப்ரூஃப்லாம் நான் பொறுமையாக காட்டுறேன். அப்போ
இந்த ட்ரேடை விட்டுட்டு இந்த ட்ரேடை எடுக்கிறேன்னா ஃபஸ்ட்டு இப்போ 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறீங்க, 1ஆம் தேதி ரைட்டாக எடுக்கிறீங்க, 2ஆம் தேதி ரைட்டாக எடுக்கிறீங்க, 3ஆம் தேதி ரைட்டாக எடுக்கிறீங்க, ஓகேவா? ஆனால் 4ஆம் தேதி நான் ஒரு ட்ரேடை விட்டுட்டு தான் 4ஆம் தேதி அடுத்த ட்ரேடு எடுக்கிறேன் அப்படின்னா தப்பு இல்லை, ரைட்டு, சூப்பரு, பண்ணலாம். அதே போலயே 5ஆம் தேதி நான் எடுக்கிறேன், 6ஆம் தேதி எடுக்கிறேன், 7ஆம் தேதி எடுக்கிறேன். 1 2 3 1 2 3 இந்த 4வது நாள் வந்து ஒரு ட்ரேடை. அப்போனா திருப்பி 8வது நாளும் நீங்க அதே போல ஒரு ட்ரேடை விட்டுட்டு தானே அடுத்த சிக்னல் எடுக்கணும். இதுதானே லாஜிக்கு. உனக்கு தோன்றதை செஞ்சனா எப்படி ஜெயிக்க முடியும்? அதாவது நீ பொறுக்கித்தனம் பண்ணாலும் தொடர்ச்சியா பண்ணு. ஏன்னா அதுல ரிஸ்க் ரிவார்டு எல்லாமே இருக்கு. இதான் நான் அப்பையிலேருந்து சொல்லுவோம். ஒரு ரவுடிக்கு ரிஸ்க் என்ன? ஜெயிலுக்கு போயிடுவான், அன்சர்டினியா இருக்கும், நிம்மதி இருக்காது, லாங் ரன்ல பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து பண்ண மாட்டான். ஓகேவா? அப்ப வந்து இது வந்து கரெக்ட் தானே? ஓகேவா? அப்ப 3 நாள் நான் ட்ரேட் எடுத்துட்டு 4வது நாள் ஒரு ட்ரேடை விட்டுட்டு அடுத்த ட்ரேட் எடுப்பேன்னா அதே போலயே 3 நாள் விட்டுட்டு 4வது நாள் எடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த ட்ரேட் ப்ராஃபிட் வந்திருக்கு, இங்க லாஸ் வாங்கிருக்கீங்க. அதே போலயே நீ ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்தனா அது லாஸ் ஆகும், இன்னைக்கு அது ப்ராஃபிட் ஆகும். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? ஓகேவா? அதனால இது வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து டைமிங் மிஸ். இந்த டைமை மிஸ் பண்ணிட்டு அடுத்த டைம்ல எடுக்கிறது. டைமிங் மிஸ்ல நடக்கக்கூடிய பிரச்சனை இதான். ஓகேவா? நீங்க என்ன பண்ணுவீங்க? கரெக்டா 3 நாள் கழிச்சு 4வது நாள் ஒரு ட்ரேடை விட்டுட்டு அடுத்த ட்ரேட் எடுக்கிறீங்க. இந்த ட்ரேட் போகாதுன்னு தோணுச்சுங்க. நான் பண்ணுங்க, தப்பே இல்லை. ஆனா எவரி 3 நாளைக்கு ஒரு தடையும் முதல் ட்ரேடை விட்டுட்டு அடுத்த ட்ரேட் எடுக்கணும்ல. இதுக்கு பேர் தானே ட்ரேடிங்க, இதுக்கு பேர் தானே கன்சிஸ்டன்சி, இதுக்கு பேர் தானே டிசிப்ளின். ஒரு ஜவுளி கடை போட்டிருக்கீங்க, 3 மாசம் பண்ணிட்டு இல்ல நான் வந்து நகை கடை வைக்க போறேன், நான் போவீங்க? இந்த 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 இடத்த வந்து 30ஆம் தேதி நீங்க மறந்துடுவீங்க. இந்த 4ஆம் தேதி பண்ண தப்ப நெட்டா பார்க்கும்போது பணம் வரல, சிஸ்டம் ஒர்க் ஆகல, ட்ரேடிங் கேம்லிங்கு இப்படின்னு பழி சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதான் லோக்கல் லாங்குவேஜ், புரியுற போல சொல்லிட்டேன். நீ எதை வேணாலும் செய். நான் 3 நாள் ட்ரேட் எடுத்த பிறகு ப்ராஃபிட் வந்தா நிறுத்திடுவோம், 4வது நாள் பயமா இருக்கு, சூப்பர். அதே போல 3 நாள் லாஸ் வந்தாலும் நிறுத்தணும். புரியுதுங்களா? ஒரு ட்ரேட்ல பெரிய ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அன்னைக்கு ஃபுல்லும் ட்ரேட் எடுக்க மாட்டேன், சூப்பர். அதே போல பெரிய லாஸ் வந்துட்டாலும் அன்னைக்கு ஃபுல்லும் ட்ரேட் எடுக்கக்கூடாது. எது பண்ணாலும் ஆப்போசிட் ஒரு இது பண்ணி தானே ஆகணும். ஒரு விசைக்கும் ஒரு எதிர் விசை உண்டு, நியூட்டன் தேடலா இருக்கிற போல ஒரு விசை பண்ணனா அந்த ஆப்போசிட் விசையை நீ பண்ணியே ஆகணும். ஓகேவா? கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல கிளியரா எனக்கு தமிழ்ல ஒரு ஆள் சொல்லல. ட்ரேடிங்ல பை பண்ணிக்கோ, ஸ்டாப் லாஸ் வச்சு ஏன் வைக்கணும், எதுக்கு வைக்கணும், சும்மாலாம் வைக்க முடியாது. ஏன் போகுது இதெல்லாம்? இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் கேவலமான கேள்வி உங்க மனசுல தோணும். இந்த கேவலமான கேள்விக்கு ஆன்சர் சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓவர் ட்ரேடிங் டைமிங், அதாவது ஓகேவா, டைமிங் மிஸ்ஸிங், அதாவது டிசிப்ளின் ட்ரேடிங் சீரியஸ்ல டைமிங் மிஸ்ஸிங். ஓகேவா? நாளைக்கு வந்து டைமிங் மிஸ் பண்றது, ட்ரேடை மிஸ் பண்றது நாளைக்கு, குவான்டிட்டி மிஸ் பண்றது நாளைக்கு, கிரீட்ல மிஸ் பண்றக்கூடிய ட்ரேடு, ஃபியர்ல மிஸ் பண்ணக்கூடிய ட்ரேடு, எக்ஸைட்மெண்ட்ல மிஸ் பண்ணக்கூடிய ட்ரேடு, அப்படியே வரிசையா ஒவ்வொரு நாளும் போட்டுடுறோம் வீடியோ. ஓகேவா? ஓகே.